அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 1, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு புதிதாக இயற்றியுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் திங்கட்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாறாக பாரத நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா, பாரதிய சாக்சிய அதினம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசு இயற்றியுள்ளது. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. பூஜ்ய எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை, அதாவது பூஜ்ய எஃப்ஐஆர் காவல்துறையிடம் இணைய வழியில் புகார்களை பதிவு செய்தல். அப்புறம் 45 நாட்களில் தீர்ப்பு. புதிய குற்றவியல் சட்டங்களின்படி குற்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து 45 நாளுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதேபோல் அந்த வழக்குகளில் முதல் நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும். இந்த சட்டங்களின்படி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலத்தை அவர்களின் பாதுகாவலர்கள் முன்னிலையில் பெண் காவல்துறை அதிகாரி பெறுவார். அந்த பெண்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் 1 வாரத்துக்கு வழங்கப்பட வேண்டும். மேலும் குழந்தை விற்பனை கொடிய குற்றமாக்கப்பட்டு 18 வயதுக்குட்பட்ட சிறாரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஏராளமான அம்சங்களை கொண்டுள்ள 3 சட்டங்களும் திங்கட்கிழமை முதல் அமல்படுத்தப்பட உள்ளன தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மேலே இது நியூஸ் விட்டுட்டேன் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அடுத்து டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினதாகும். மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு அப்படின்னு ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இராணுவ புதிய தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி பொறுப்பேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றுள்ளார் தெரிவிச்சிருக்காங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவ தலைமை தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30 நிறைவடைந்ததை அடுத்து இவர் பதவியேற்றிருக்காரு. அப்போ மனோஜ் பாண்டே அவர் 29வது இராணுவ தலைமை தளபதி, புதுசாக இருக்கிறவர் 30வது இராணுவ தலைமை தளபதி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகம் உண்டு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எலாபரேட்டாக ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொத்தமாக வாசிச்சேன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் நியூஸில். ஸோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாசிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. முதல் முறையாக உள்நாட்டு சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையம் பயன்பாட்டு கொண்டு வந்தது இராணுவம். முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையத்தை இந்திய இராணுவம் தனது பயன்பாட்டு கொண்டு வந்தது. இந்த சாதனத்தை பெங்களூருவைச் சேர்ந்த சிக்னல்ட்ரான் நிறுவனத்திடமிருந்து அரசின் இணைய வர்த்தக வலைதளம் மூலமாக இராணுவம் வாங்கியுள்ளது. இது தொடர்பாக நிறுவனத்தின் தலைவர் என்ன கூறியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது 7 கிலோ எடை கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்நிய செலாவணி சேமிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.